வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ZRO சென்னையிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஏர்வாட்சி சென்னை திருச்சி கோயம்புத்தூருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்து. அதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளோட சேனல்லையும் இருக்கும், ஓகேங்களா? விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இதில் வந்து நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜிடிக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட்டும் வேறு டேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? இது பர்மனெண்ட் செலெக்ஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அக்னிவீரில் வந்திருந்தது அந்த ஜிடி ட்ரேட்மெண்ட் கிளர்க்கு, நர்சிங் கிளர்க்கு, இதெல்லாமே வந்து ட்ரேட்ஸ்மேன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 4 இயர் சர்வீஸ். இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் செலெக்ஷன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பர்மனன்ட் செலெக்ஷன் தான். இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல எஃபோர்ட் போட்டிங்க. இது எடுக்கிற வந்து வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நல்ல எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அப்ளை பண்ணுற டேட்டும் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 10 ஏப்ரல் வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான அப்ளை பண்ண ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் புதுச்சேரி, காரைக்கால் இவங்க எல்லாமே இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்து படிச்சிருக்கிறவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ சயின்ஸ் வித்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷில் 50% மார்க் இருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள். அதாவது 1 அக்டோபர் 2002 இருந்து 1 ஏப்ரல் 2008 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா 10th 12th முடிச்சிருக்கலாம், பாஸ் பண்ணியிருக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாமே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கலாம். இங்கிலீஷில் வந்து 50% மார்க் இருக்கணும். அண்ட் இப்போ இந்த சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஹைட் அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானது தான். செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மல் 77, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி ஜிடியில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் அதே மாதிரி தான், சேம் வைஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, ஓகேங்களா? அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இதுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டன் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் வருது அப்படின்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இருந்தாலும் இதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நர்சிங் அசிஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே சப்ஜெக்டில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் மட்டும் வராதுங்க, ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ஜிகே வந்து 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். நான் எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் ஜிடிக்கும் அதே மாதிரி நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 மினிட்ல 15 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதாவது ஃபிசிக்கலில் 6 மினிட்ஸ் 15 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீம் ஃபுல்லப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 6 ஃபுல்லப்ஸ் எடுக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி 9 ஃபீட் டிச்சு நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஜிக்ஸாக் பேலன்ஸும் நீங்கள் குவாலிஃபை இருந்தீங்க அப்படின்னா போதும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடாப்டிலிட்டி டெஸ்ட், இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ பேசிக்காக தான் இருக்கும், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. மெடிக்கலை பற்றவே யாரோட டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான அந்த மெடிக்கல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அது இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட்னு. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலாம், இல்லைனா அது இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வேறு எந்த அப்டேட்டுனாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேனலில் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் வீடியோலாம் எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இதுக்கெல்லாம், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கொடுக்குறேன், ஓகேங்களா? அண்டு வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மியில் பெர்மனெண்ட்டாக நீங்கள் பர்மனெண்ட் செலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சோல்ஜர்ஸ் கைட் அஃபிஷியல் போட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஸோ நம்மளோட சேனல் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.